ராஜலட்சுமியின் செயலால் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை. வேதனையில் செந்தில். என்ன நடந்தது? விஜய் டிவியில் ஒலிபரப்பான சூப்பர் சிங்கர் சீசன் மூலம் மக்கள் மனதில் தங்கள் கிராமிய பாடல்கள் மூலம் இடம் பிடித்தவர்கள் செந்தில் ராஜலட்சுமி ஜோடி. கிராமிய பாடல்கள் மட்டுமல்லாமல் ஜனரஞ்சகமாக அவர்களின் பாடல்கள் கிராம மக்கள் மட்டுமின்றி பட்டி தொட்டியெல்லாம் இந்த இணை ஹிட் அடித்தது. சூப்பர் சிங்கரின் 6வது சீசனில் இந்த ஜோடி தொகுப்பாளர்களான பிரியங்கா மற்றும் மாகாபாவிடம் செய்த குறும்புகள் அனைவராலும் ரசிக்கத்தக்கவையாக மாறின. மீடியாக்களிலும் காமெடி கிளிப்ஸ்களாக வலம் வந்தன. அதிக ஃபேன் ஃபாலோவர்ஸ்களை கொண்ட இணையாக மாறிய இந்த ஜோடிகள் 6வது சீசனில் டைட்டில் வின்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அந்த டைட்டில் வின்னர் ஆனதற்கு பிறகு தமிழகத்தில் உள்ள அனைத்து முக்கிய கோவில்களின் திருவிழாக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு கோவில்களிலும் செந்தில் ராஜலட்சுமி ஜோடிக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தன. விஜய் டிவியில் ஃபேமஸான இந்த ஜோடிகளை பார்ப்பதற்காகவே அனைத்து ஊர்களில் இருந்தும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சாமி பாடல்கள் மட்டுமின்றி செந்தில் அம்மா பற்றிய பாடலை பாடும் பாட்டிற்கும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு காணப்பட்டது. கிட்டத்தட்ட செந்தில் ராஜலட்சுமி வாழ்க்கை தரமே சூப்பர் சிங்கருக்கு பிறகு வேறு லெவலுக்கு மாறியது. கோவில் திருவிழாக்களிலும் மேடை கச்சேரிகளிலும் மட்டுமின்றி சினிமா பாடல்களிலும் பல ஹிட் பாடல்களை தந்திருக்கிறார் ராஜலட்சுமி. புஷ்பா படத்தில் இடம்பெற்ற சாமி சாமி பாடலுக்கு பிறகு அதன் நீட்சியாக புஷ்பா 2வில் ஃபீலிங்ஸ் பாட்டிலும் பாடி கலக்கியிருப்பார் ராஜலட்சுமி. சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னருக்கு 50 லட்சம் மதிப்புள்ள முதல் பரிசாக வீடு கிடைக்கப்பட்டது. வரிகள் அனைத்தும் கழிக்கப்பட்டு மீதமுள்ள தொகையில் அவர்களுக்கு வீடு ஒன்று சென்னையில் தரப்பட்டது. அந்த வீட்டிலேயே சென்னையில் நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளும் போதெல்லாம் அவர்கள் வந்து தங்குவதாக கூறப்பட்டது. சமீபத்தில் ராஜலட்சுமி கொடுத்த பேட்டி ஒன்றில் ஊரில் புதிதாக வீடு கட்டும் வேலைக்காக நிறைய இடத்தில் கடன் பெற்றதாக கூறியிருந்திருக்கிறார். மேலும் இஎம்ஐ செலுத்துவதிலும் சில சங்கடங்கள் அவருக்கு ஏற்பட்டதாகவும் கூறியிருந்தார். இதை பல சோசியல் மீடியாக்கள் செந்தில் ராஜலட்சுமி குடும்பமே கடனில் சிக்கி தவித்து வருவதாகவும் கடனை அடைப்பதற்கு இருவரும் மிகவும் சிரமப்படுவதாகவும் சொல்லியது. அவர்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் இந்த செய்தி பெரிய அதிர்ச்சியையும் சலசலப்பையும் உண்டாக்கியிருக்கிறது. இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக செந்திலும் புது வீடு கட்டுவதற்கு வாங்கிய கடன் பற்றி ராஜலட்சுமி கூறியது யதார்த்தமான செயல் என்றும் அப்படி சொல்லியதால் தான் உட்பட குடும்பத்தில் அனைவரும் பலரின் விமர்சனங்களுக்கு உள்ளானோம் என்றும் தெரிவித்தார். தங்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கிராமங்களில் உள்ளதால் இதுபோல தவறான செய்திகளை சோசியல் மீடியாக்களில் பகிர்ந்ததால் அவர்கள் மட்டுமின்றி எங்கள் குடும்பமும் பாதிக்கப்பட்டது என்று வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார்கள் செந்தில் ராஜலட்சுமி ஜோடி.